வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்கு உங்களை இன்முகத்தோடு இன்று நான் வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் பொருட்பாலில் 62வது அதிகாரமாக உள்ள ஆழ்வினை உடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 619வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். ஆழ்வினை உடைமை என்பதற்கு முயற்சி செய்தல், விடாது முயற்சி செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான்புகழ் கொண்ட வள்ளுவர் வகுத்தமைத்துள்ளார். இப்பொழுது நாம் 619வது திருக்குறளுக்கு செல்வோம். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் கண்டு தெளிவடைவோம். ஒரு செயலை கடவுளின் அருளால் கூட செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் உடல் வருத்தி முயற்சி செய்தால் நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: ஒரு செயலை செய்து முடிக்க கடவுளின் அருளால் கூட முடியாமல் போய்விடலாம். ஆனால் உடலினை வருத்தி முயற்சி செய்தால் அதற்கான பலன், வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் உடலினை வருத்தி முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் நம்மை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.